அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 21/1/2026 புதன்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், ரோகிணி 3ஆம் பாதம். ரோகிணி சந்திரன் அவர் பெற்றிருப்பது 3ஆம் பாதம். ரோகிணி இது நவாம்சத்தில் எங்கே வரும்? மிதுனத்துக்கு வரும். மிதுனத்தின் அதிபதி யார்? புதன். ஆக சந்திரன் 3ஆம் பாதத்தை கணக்கிடுவது என்று சொன்னால் புதனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், புதனை இணைக்காமல் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த வகையில் ரோகிணி 3 எப்படி? பேச்சு திறன் மிக்கவர்கள். உங்கள் உள்ளம் உருகுமாறு பேசுவதில் இவர்களை வெல்ல யாரும் இல்லை. இவர்கள் பேச்சை மறுப்பாரும் இருக்க முடியாது, வெறுப்பாரும் இருக்க முடியாது. பேச்சின் மூலமாக மாபெரும் சாதனையை செய்யத்தக்கவர்கள் இவர்கள். ஏதேனும் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அதை ருசிபட சொல்லும் ஒரு விதம் இருக்கிறதே, அதுதான் முக்கியம். ஏனோ தானோ என்று பேசி யார் மனதிலையும் அந்த வார்த்தைகள் படாமல் போனால் என்ன பயன்? இவர்கள் பேசினால் நெஞ்சில் பாயும். உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும். பாரதி சொன்னான். இவளுக்கு உள்ளத்தில் ஒளி இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அந்த வார்த்தை ஒளி மிகுந்ததாக இருக்கிறது. நான் பாரதியை குறை சொல்லவில்லை, மகாகவிதான். ஆனால் உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும் என்றார் பாரதி. அது உண்மைதான், 190% உண்மைதான். ஆனால் உள்ளத்தில் உண்மை இல்லாமல் போயினும் அந்த வார்த்தையில் ஒளி இருக்கிறது. இவர்களுக்கு விதிவிலக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபர்கள் இவர்கள். செட்டியார் மிடுக்கா, சரக்கு மிடுக்கா சொல்லுவார்கள். இங்கே இந்த இடத்தில் இவர்களுக்கு செட்டியார் தான் மிடுக்கு. சரக்கு மிடுக்கில்லாது போனாலும் அந்த மிடுக்கில்லா சரக்கு மிடுக்கான சரக்காக எண்ணுகின்ற அளவுக்கு பேசுவார்கள். இது நடக்கின்றது, இது நடக்கின்றது. ஆக இந்த நட்சத்திரத்தில், இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் பேச்சின் மூலம் வெற்றி பெறுவார்கள். வியாபாரம், ரியல் எஸ்டேட், கதை, சினிமா, பேச்சின் மூலமாக எந்தெந்த இடங்களிலெல்லாம் வெற்றி பெற முடியுமோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் தகுதியானவர்கள் இவர்கள். இவர்கள் இருக்கும் இடத்தில் என்ன பயன்? பொழுது போகும், பல விஷயங்கள் தெரிய வரும், நமது கற்பனை ஊற்று பெருக இவர்கள் பயன்படுவார்கள். மொத்தத்தில் இவரிடம் ஒரு சிறப்பான ஒரு குணம் உண்டு. அது என்னவென்று சொன்னால் வன்முறை இல்லை. யாரையும் அடித்தார்கள், கோபித்து கொண்டார்கள், சண்டை போட்டார்கள், வா பார்ப்போம் என்று நின்றார்கள் என்றெல்லாம் இருக்காது. எல்லா விஷயங்களையும் பேச்சினாலேயே தீர்த்து கொள்வார்கள், பேச்சினாலேயே வளர்த்து கொள்வார்கள், பேச்சினாலேயே அழித்தும் விடுவார்கள். அத்தகைய சிறப்பு கொண்டவர்கள் இவர்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே,
ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு அதில் வெற்றி. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு, மறுபாதி வீண் விரயம் உங்களுக்கு ஏற்படும். கவனம். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசிய செலவுகள், விரயச் செலவுகள், மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடக ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களது புத்திசாலித்தனமான ஒரு செயல்பாட்டால் உறவு மலர்வதும் நன்மைகள் நடப்பதும் வியாபார விஷயங்களில் அபிவிருத்தியும் இன்று ஏற்படும். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதிலிருந்து மீள்வதற்காக சற்று கஷ்டப்பட்டு பாடுபட்டு உங்களது திறமையை புத்தியை எல்லாம் உபயோகப்படுத்தி வெற்றியும் பெறும் நாள் இந்த நாள். ஆரம்பத்தில் உழைப்பும் கஷ்டமும் உண்டு, பிற்பாதி அதிர்ஷ்டமும் உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, சற்று கவனம் வேண்டும். நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செய்த ஒரு செயல் கூட உங்கள் எதிர்பார்ப்பை மீறி ஒரு சில புது நஷ்டங்களை தருவிக்கலாம். இந்த நாள் அப்படி. எனவே கவனம். துலாம் ராசி அன்பர்களே, பேச்சிலும் செயலிலும் நியாய உணர்வு காட்டி எதை பெற்றால் உங்களுக்கு நிம்மதியோ அதை பெறும் நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஏற்பட்டுவிட்ட ஒரு கஷ்டத்தை உங்களது கடும் முயற்சியின் மூலம் நீங்கள் தீர்த்து வைக்கும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்றைய உங்கள் பேச்சு, திறமையான புத்திசாலித்தனமான உங்கள் பேச்சு நாளைய தினத்தை நன்மையாக்க உதவி செய்யும். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் காட்டுகின்ற உங்கள் வித்தையும் உங்களுக்காக ஆதரவு தெரிவிக்கும் சில பெரியவர்களுடைய போக்கும் உங்களை இன்று உயர்த்தும். கும்பராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்கள் இருக்கின்றன. இதனுடைய அவசியம் ஓரளவு இன்று மற்றவர்களால் உணரப்பட்டாலும் நாளைய தினம் பெருமளவு உணரப்படும். எனவே நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, பேச்சு கனிவான, திறமையான, உபயோகமான ஒரு பேச்சு.
இந்த பேச்சால் மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கிறது, உங்களுக்கும் நன்மை கிடைக்கிறது. எனவே நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.